வலிக்குது. என் உசிரை காப்பாத்திட்டு நீ நிம்மதியா தூங்குற ஹிட்லர். பண்ணணுங்கிற நிலைமை எனக்கு. நான் ஏன் இப்படியான பழைய ஹாசினி கட் அண்ட் ரைட்டா பேசுறவ, தயவு தட்சணம் பார்க்காம உண்மைய போட்டு உடைக்கிறவ. ஆனா உன் விஷயத்துல ஏன் என்னால அப்படி நடக்க முடியல? எவ்வளவு வெயிட்ட வச்சாலும் என் தராசு முள்ளு ஏன் உன் பக்கமே சாயுது? நீ நல்லவனா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நான் நல்லவன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, நான் எதுக்கு வந்தேனோ அந்த உண்மைய உன்கிட்ட நான் சொல்ல போறேன். இதுக்கப்புறம் நீ என்னை பத்தி என்ன முடிவுக்கு வந்தாலும் சரி, என் முடிவு இதுதான். உங்க மூஞ்சுக்கு நேரா கேக்க அடிச்சவனா, ஆனா இப்ப நான் உங்க முதுகுல அடிக்க விரும்பல. அதுக்குதான் இந்த லெட்டர். கல்யாண தண்ணிக்கு போயிட்டு திரும்ப நான் வீட்டுக்குள்ள வந்தது வாழ்றதுக்கு இல்ல, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு. ரவலிய நீங்க கொன்னதுக்கு ஆதாரத்தை தேடிதான் வந்திருக்கேன். எவிடன்ஸ் கிடைச்சா நான் போயிடுவேன். எங்க அப்பாவை விக்ரம் கிட்ட இருந்து காப்பாத்த இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. ஆனா இப்போ எங்க அப்பாவை காப்பாத்துறதை விட நீங்களும் ஜெயம்மாவும் என் மேல வச்ச நம்பிக்கைய நான் காப்பாத்தி ஆகணும். இந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். இப்படிக்கு உங்க கேக்குக்காரி. ஹிட்லர் எங்க? அதுக்குள்ள ஆபீஸ் போயிட்டாரா? இல்லையே, எங்க போயிருப்பாரு? லேப்டாப் இருக்கு, அப்போ இன்னும் ஆபீஸ் போல. இன்னைக்கு இந்த லெட்டரை நாம ஹிட்லர் கிட்ட கொடுத்துடணும். ஹலோ ஹிட்லர், நீ இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் உன் முகம் கோலவெறியா மாறப்போகுது. ஓ,
எந்திரிச்சிட்டியா? நானே உன்னை எழுப்பலான்னு இருந்தேன். எதுக்கு? உதிச்ச சூரியன் உன் முகரைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான். நில்லுங்க. என்ன? நீங்க வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதை பத்தி? என்ன பத்தி? நான் உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியுமே. என்ன புதுசா சொல்ல போறேன்? இது புதுசு. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னா... ஒண்ணும் வேணாம். இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? என்ன திடீர்னு? எதுக்கு? அத நான் கோயில்லயே சொல்றேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சரி, சீக்கிரம் ரெடி ஆகு. இவர் என்ன புதுசா குழப்புறாரு? அதுவும் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு? என்னவா இருக்கும்? சரி, எதுவோ கோவில்ல வச்சு இந்த லெட்டரை கொடுத்துட வேண்டியதுதான். நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது ஹிட்லர். ஆனா நான் கொடுக்க போறது ஷாக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். கடுப்பேத்தாதீங்க. பின்ன கோயிலுக்கு வந்துட்டு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா என்னத்த சொல்றது? ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க. மேல வா, சொல்றேன். என்ன சொல்ல போறாரு அவரு? மேல போய் எதை சொன்னா என்ன? நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட வேண்டியதுதான். மேல போய் இந்த லெட்டரை கொடுத்து அவர் படிச்சதும் கோவத்துல என்ன படிக்கட்டுல உருட்டி விட்டாலும் உருட்டி விட்டுருவாரு. ஹலோ ஹிட்லர், ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் தொண்ணு பேசிட்டே இருக்கேல, வா மேல போய் பேசலாம். என்னாச்சு? ஏற முடியல என்னால. மெதுவா ஏறிட்டே போலவா? 2 படிக்கட்டே ஏற முடியல. இதுல இத்தனை படிக்கட்டு நான் அப்படியே ஏறுவேன். பேசாம இங்கே கற்பூரத்தை கொளுத்திடுங்க. கும்பிட்டு இப்படியே போயிடலாம். அதெல்லாம் முடியாது, கோயிலுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு என்ன தூக்கிட்டு தான் போகணும். நான் உன்னை தூக்கிட்டு போறேன். நானும் உங்களுக்கு குழந்தையா? ஆமா, இன்னைக்கு நீ குழந்தைதான். ஏன்னா இன்னைக்கு தானே நீ பிறந்த. இன்னைக்கு உன் பிறந்த நாள் ஆச்சு. ஆமால. ஐயோ, மறந்தே போச்சு. என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ்? 3 பேரு. அப்பா, அம்மா, தங்கச்சி. சரி வா, உன்னை தூக்குறவா. சரி, நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களா என்ன? சீ, கோயிலுக்கு வந்திருக்கோம், என்ன கேள்வி இது? அப்புறம் ஏன் தள்ளாடுறீங்க? உன் வீட்டை தாங்க முடியல. ஹீரோ மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இப்படி காமெடியன் மாதிரி ஆயிட்டீங்க. பூ மாதிரி இருக்கிற என்ன உங்களால தூக்க முடியலையா? நீ பூவா? புலி மூட்டை மாதிரி இருக்க. கண்ணு போடாதீங்க. உங்க உடம்புல சத்து இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? யார் உடம்புல சத்து இல்ல? வா.
ஆ, ஆ, அப்படி வாங்க வழிக்கு. வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா செனத்தவள மாதிரி ஆயிட்டேன். ஒரு நாள் அதுமா எனக்கு இந்த திட்டெல்லாம் தேவையா? இறக்கி விடுங்க என்ன, இறக்கி விடுங்க. வாயை மூடிட்டு வா, இல்ல இந்த படியிலயும் உன்னை உருட்டி விட்டுறேன். வா. அப்பாடா, என் உசுறு தப்பிச்சுது. ஏய், அது நான் தான் சொல்லணும். ஆ, அது சரி, இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். என் மேல அவ்வளோ ஆசையா? சரி வா, சாமி கும்பிடலாம். தம்பி ஒரு நிமிஷம். தம்பி, உன் பொண்டாட்டி வெறும் தலையோட இருக்காங்க, பூ வாங்கி கொடுக்கலாம்ல? நல்ல ஆள் கிட்ட சொன்னீங்க. இவராவது பூ வாங்கி தரதாவது. 2 முழம் கொடுங்கம்மா. சரிப்பா. இந்தப்பா. இந்தாங்க. சேஞ்ச் வேணா, நீங்களே வச்சுக்கோங்க. தம்பி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சீக்கிரம் பெத்துக்கோங்கப்பா. உங்க பொண்டாட்டியவே குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க, உங்க குழந்தைய நல்லா பாத்துப்பீங்க. என்னப்பா, நீயே தலையில வச்சு விடுப்பா. நமஸ்காரம். யார் பேர் கர்ச்சனை? ஹாசினி. ஆஷினி நாமாங்கினஸ்ய ரிஷபராசி. ரிஷபராசோ ஜாதஸ்ய ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரே நாமதேயஸ்ய அஸ்ய யஜமானஸ்ய சகுடும்பானாம் சர்வா விட்டதா சித்தர்த்தம் அர்ச்சனாபிஷேகட்டோத்திர பூஜாம் அத்ய கரிஷ்யே. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதத்தே சர்வதேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி. கடவுளே, அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. நான் என்ன பத்தின உண்மையை சொல்ல வர நேரமா பார்த்து ஹிட்லர் என்கிட்ட இவ்வளவு பாசமா நடந்துக்கிறாரு. லெட்டரை படிச்சாருன்னா இன்னைக்கு என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரோ அதை விட பல மடங்கு வெறுப்பாயிடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இவரோட வீட்டுக்கு போறேன்னா இல்ல இப்படியே என் அம்மா வீட்டுக்கு போறேனான்னு தெரிஞ்சிரும். शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. सकलसौभाग्यप्राप्तिरस्तु. நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்திய, சொல்லு. என்ன விஷயம்? அது வந்து என்ன? அது சொல்ல வேணாம்னு சொன்னா நான் அந்த விஷயத்த சொல்லியே தீர்வேன்னு அடம் பிடிப்பேன். சொல்லுன்னு கேட்டா இப்ப வந்து போய் என்ன இழுக்கிற? என்னதான் வேணும் உனக்கு? விஷயத்த சொல்லு. அது அப்புறமா சொல்றேன். நான் தான் உங்களை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு இன்னும் நம்புறீங்களா? ஆமா, அதுல என்ன டவுட்? அதை நிரூபிக்க தானே உன்னை இன்னும் வீட்லயே வச்சிருக்கேன். சரி, சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். உங்களை ஜெயிலுக்கு அனுப்பதான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு
கட்டின தாலியோட ஸ்டேஷனுக்கு போனவ தானே நீ? இது என்ன புதுசா கேக்குற? நான் இப்பவும் அதே நினைப்போட இருந்தா கொலைதான். இந்த மலை உச்சியில இருந்து உன்னை தள்ளி விட்டு கொன்னுடுவேன். என்னையா இது? தள்ளி விட்டு கொள்றதுக்கு 6 மாசம் கோர்ஸ் படிச்ச மாதிரியே பேசுற. அப்போ முதல் ப்ராஜெக்ட் பிரவலி, ரெண்டாவது நானா? சொல்லு, என்ன விஷயம்? நீ கொன்னாலும் சரி கொஞ்ச நாளும் சரி, இதுக்கு மேல என்னால உண்மையை அடக்கி வைக்க முடியாது. அத சொல்லிட்டு உங்க பக்கத்துல நிக்க முடியாது. சொல்ல வேண்டியத இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இத படிங்க. நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். லெட்டரா? ஐயோ கடவுளே, ஹிட்லர் படிச்சுட்டு கொலவெறியாக போறாரு. என்ன எப்படியாவது காப்பாத்து. Sorry, uncle. It's okay. ஹிட்லர் படிச்சுட்டாரா இல்லையா தெரியலையே. சத்தத்தைய காணோம். படிச்சிட்டீங்களா? என்ன ஹிட்லர் பேச மாட்டேங்கிறாரு? எங்க அவரை காணோம்? லெட்டரை படிச்சுட்டு என்ன கொல்றதுக்கு வெப்பன் எடுக்க போயிருக்காரா? இல்ல பிரவலிய கொன்னது தெரிஞ்சிடுச்சுன்னு ஓடி போயிட்டாரா? முறுக்கு வாசனை மூக்கு தொலைக்குதே. சச்சா, பிரசாதத்தை பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். எங்க காணோம்? பக்கத்துல தானே நின்ன. விஷயத்தை சொல்ல வேண்டியதானே? சும்மா லெட்டர் எழுதுறாங்க. ஸ்டூபிட். என்ன ஹிட்லர் நார்மல் மோட்ல இருக்காரு? லெட்டரை படிச்சிருந்தா இந்நேரம் ஃபயர் மோடுக்கு போயிருப்பாரு. ஒருவேளை என்ன மன்னிச்சிட்டாரோ? லெட்டரை படிச்சிட்டீங்களா? அதான் அதுக்குள்ள ஒரு பால் விழுந்து அது காத்துல பிறந்து எங்கேயோ போயிடுச்சு. அது உன்ன மாதிரிதான் ஒரே இடத்துல நிக்காத அடங்காப்பிடாரியா இருக்கு. ஒரு லெட்டரை கையில பிடிக்க தெரியல, வாய் மட்டும் நல்லா காது வரைக்கும் நீளுது. சரி, லெட்டர் தான் இல்ல, உன் வாயிலேயே சொல்லு. சொல்லு. எனக்கு பர்த்டேன்னு ஆசையா கூட்டிட்டு வந்தவரை ஏன் டென்ஷன் பண்ணணும்? வீட்டுக்கு போய் சொல்லிடலாம். அத அப்புறம் சொல்றேன். என்ன உன் வாய வாடகைக்கு விட்டுருக்கியா? சேட்டு கடையில அடமானம் வச்சிருக்கேன். போற வழியில மீட்டுட்டு போயிடலாம் வாங்க. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை.
பர்த்டேக்கு எனக்கு ஒரு gift கூட கிடையாதா? அதான் பூ வாங்கி கொடுத்தல. பூ எல்லாம் ஒரு கிஃப்டா? அதுவும் பூக்காரம்மா சொன்னதுனால வாங்கி கொடுத்தீங்க. வர்ற வழியில ஒரு பிரியாணி கூட வாங்கி தரல. பிறந்த நாள் அன்னைக்கு பட்னியா கிடைக்கிற ஒரே ஆள் நான் தான். போவியா? Happy